Hi guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன். மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுது, 9:15 ஆகுது. இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன். எந்திரிச்சு இப்போதான் குளிச்சுட்டு பேங்க்கு போகணும் 10 மணிக்குள்ள. எதுக்காக இந்த விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் 1 டே விளாக் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்துட்டு மார்னிங்லேருந்து நைட் வரை என்னென்ன பண்ணுறேன் அம்மா வீட்டில் அப்படிங்கிறதான். நம்ம வீட்டில் இருந்தால் நிறையா வேலை இருக்கும். இந்நேரம் காலைல ஒரு 8 மணிக்கெலாம் எந்திரிச்சிருப்பேன். எந்திரிச்சு காலைல சாப்பாடு மதியானம் சாப்பாடு கடற்கரை தச்சு வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அதுவே அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு நான் படுத்த அந்த போர்வையெல்லாம் மடக்கி வச்சு அது ஒரு நல்ல ஹேபிட்டாக நான் நினைக்கிறேன். அது இப்போ தான் புதுசாக வந்துச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறீங்க, எனக்கு இட்லி ஊற்றி வச்சு தக்காளி சட்னி கொதிச்சு காஃபி. தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்க. ஹாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இப்போ இது கிடையாது நம்மளோட டோன். வாங்க வீடியோக்குள்ளே போக எப்படி சொல்லுவேன். இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். அதுவும் இல்லையே, என்னம்மா சொல்லுவேன். அது வந்து ஃபர்ஸ்ட்ல அதான் மறந்து போயிட்டேன் எப்படி சொல்லுவேன்னு. சாரி கைஸ். இப்போதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைனா சாமி கும்பிட்டாங்களாமா? செம கூட்டமா இருக்குன்னாங்க. நாங்கள் வேற 2 நாளாக வந்து ஃபோனில் ஐயப்பனோட 24 hours அந்த இது போயிட்டு இருக்கு யூடியூப்ல. அங்கே கோயிலில் என்னென்ன நடக்குதுன்னு அதே தான் பார்த்துட்டே இருந்தேன். செம்ம கூட்டமாக இருக்கான். என்ன சொன்னாங்க நைனா? நல்ல தரிசனமா. நைனா 6 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டாங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன் செம்ம கூட்டத்தில் நைனாக்கு வேற வந்து நமக்கு கால் வந்து இதாக இருக்கும்ல, அதனால நைனா எப்படி நடந்து போவாங்க எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு பார்த்தா நல்லபடியாக சாமி கும்பிட்டு இருந்தாங்க. நல்ல தரிசனம். இன்னைக்கு நைட்டு பழனிக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்களா? ஜாலியா இருக்கும். நைனா வீட்டுக்கு இந்த மலை முடியிலேருந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். தச்சுக்கெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம முன்னாடி ஜாமானை வாங்கி வைக்கணும். ஏன்னா நைனா எப்படி வாங்க மாட்டாங்க எனக்கு தெரியும். நைனாவை பற்றி இத்தனை வருஷத்துல நைனா எங்களுக்கு வாங்கிட்டே வந்தது கிடையாது. அதனால நான் அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் விளா ஜாமான்லாம் நாகப்பட்டினத்துலயே வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னாக்கா நைனா வந்துட்டு நைனா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க தங்கம் அப்படின்னு சொல்லிடலாம். வேற நிறைய லிஸ்ட் போட்டு கொடுத்துருந்தான் நைனா கிட்ட. என்னென்ன கேட்டிருந்தான்? ஏதோ ஹெலிகாப்டரா, அதுக்கப்புறம் ரிமோட் காரு, கேமரா. அது வேற கேமரா வேணும்னு சுத்திட்டு இருந்தான். அதெல்லாம் இன்னைக்கு போய் நான் வாங்கி வச்சதான். நைனா நாளைக்கு நைட் வருவாங்களா? நாளைக்கு நைட் வந்துருவாங்களா நைனா? எனக்கு வேற பேங்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 9:15 ஆகுது. அதனால நான் இப்பதான் இருந்துச்சு காஃபி ஜாலியா குடிச்சிட்டு இருக்கிறேன். நைட் அங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா வந்து அப்படியே அந்த சுடிதாரோடைய படுத்து தூங்கிட்டேன். அதனாலதான் சுடிதார் போட்டிருக்கு. ஆனா தூங்கி இந்த சுடி என் ஃபேஸ் எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாத்தீங்களா? நானே அப்படி சொல்லிக்குவேன், நீங்களும் ஆமான்னு சொல்லணும். ஓகே. அந்த கட்டப்பையில தான் என்னோட துணி இருக்கு. எங்கம்மா? அதுக்கே இவ்வளவு வேகமா போறீங்க? அம்மாக்கு இதே வேலை. இதோட குட்டி காலையில இருந்து இது வந்து நிக்குது. நான் தூங்கிட்டு இருக்கும் போது இதோட சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. இது அம்மா பிள்ளை குட்டி எல்லாரும் இங்கதான் நிக்கிறாங்க. இங்க பாருங்களா. எனக்கு இந்த வாழைப்பழம் தான் பிடிக்கும். அம்மா இப்பதான் வாழைப்பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கீழே குமிஞ்சு பாக்குது பாருங்களேன். ஏய் என்ன நீ ரொம்ப ஓவரா பண்றீங்க 2 பேரும்? என்ன உங்க 2 பேருக்குன்னு கேக்குறேன். என்ன உங்க 2 பேருக்கும்? நேத்து அம்மா தக்காளி சாதம் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. உனக்கு கஞ்சி இல்லையா? நாளைக்கு வைக்கிறேன். வா, நாளைக்கு கஞ்சி வைக்கிறேன். நாளைக்கு வா. டெய்லி வச்சு பழக்கி விட்டாங்க. அவளுக்கு கொடுங்க. பயந்துட்டேன். வேகமா தின்னுடியோ. சரி போயிட்டோம்.
டெய்லி அம்மா வச்சு வச்சு பழகி இங்கே நின்றுகிட்டு இருக்குது ரொம்ப நேரமா, ஒரு மணி நேரத்துக்கு மேல. நாங்க தான் கதவை தட்டி தூங்கிட்டோம்ல, இதுக்கு எங்க கொம்பு? டெய்லி காலைல வந்துடுறாளுங்கப்பா, எப்படிதான் வராங்கன்னு தெரிய மாட்டுது. டெய்லி இந்த அம்மா வச்சு வச்சு பழக்கி விட்டுறாங்க, அவனோட பிள்ளையும் அம்மாவும். நம்ம அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ் அம்மாவுக்கு நாங்கள் காலேஜ் போக ஆரம்பிச்சதுலேருந்து இதான் வேலை. காலைல கிளம்பும் போதுதான், அது வரை நாங்கள் சும்மா இருப்போம். காலையில கிளம்பும் போது ஒரு ட்ரெஸ் எடுத்து தைங்க நான் அபியெல்லாம் ரொம்ப பாடப்படுத்தோம். ஏவா நானாவது ஏன் ட்ரெஸ் தான் தைக்க சொல்லுவேன், இந்த அபி ஏன் ட்ரெஸ் எடுத்து அதுக்கு தைக்க சொல்லும். தூக்கிட்டு இருக்க கேப்ல ஃபுல்லா தச்சு போட்டு போயிருவான். அவளுக்கு காலையில 8:30 மணிக்கு காலேஜ். அப்ப நான் தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு 10 மணிக்கு தான் காலேஜா. அவ என்ன செய்வானாக்கா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள என் ட்ரெஸ் பிடிச்சி போட்டுட்டே போயிடும். நான் சாயந்தரம் வந்துதான் பாப்பேன். இது மாதிரி உங்க வீட்டுல நடந்துருக்குறா? மா நேரா தீங்கம்மா. ஓ இது மடக்கி வச்சு தைக்கிறீங்களா? நடிக்காதீங்க, அது மடங்கிக்கிச்சு. அந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கு. எதையாவது செஞ்சிருவாங்க. உங்களுக்கெல்லாம் அபிதான் கரெக்ட். போட்டு பாடா படுத்து வச்சிருவாங்க உங்களை தைக்கிறதுக்குள்ள. ஃபைனலி நம்ம பேங்க்குக்கு இப்படிதான் கிளம்பணும். பாய்மா. நேத்து அப்படியே பேங்க்குக்கு போயிட்டு இங்க செம மழை. உங்க ஊர்ல எல்லாம் மழை இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. செம மழை, அவ்வளோ மழை, நான் ஸ்டாப்பிங்கா மழை போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல, வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தம்பி கூட அம்மா கூட இருந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் இப்பதான் காலைல தான் இருந்துச்சேன். மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிட்டு. கடன் காஃபி குடிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான் பேங்க்குக்கு. என்ன சொல்லணும்னு நினைச்சேனே மா, கோவமா இருக்கு. அம்மா சுடு தண்ணி வேற பண்ணு. இப்பதான் அப்புறம் ஏன் டீ குடுத்தீங்க? குடிக்கிறேன். அந்த பயம் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அம்மாவை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன குளிக்க வைன்னு. அம்மா என்ன சொல்றாங்க, உங்க அம்மா அப்படியே பப்பால அவளை குளிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. உங்க அம்மா என்ன குளிக்கவே வச்சதுல தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் உங்க அம்மா சின்ன வயசுல குளிக்க வச்சிருக்காங்களா? எனக்கு இந்த அம்மா குளிக்கவே வச்சது கிடையாது. அந்த போட்டோல இருக்குல்ல சாந்தா, அந்த தனியா ஒரு போட்டோ, அந்த சாந்தா தான் என்ன குளிக்க வைப்பாங்க. சின்ன வயசுல இதே எனக்கு குளிக்க வைக்கிறது. ஆமா, அபியும் அவதான் குளிக்க வைப்பாங்க, என்னையும் அவதான் குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் பெரிய பிள்ளை ஆன வரையுமே தலைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சு அப்படிதான் அவ பேக் ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வருவாங்க, பேக் எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு செய்யும் அந்த சாந்தா பிள்ளை. நானும் அதுக்கப்புறம் பேங்க் போயிட்டேன். பேங்க் போயிட்டு ஈவினிங் தான் வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நைனா கிட்ட பேசணும். நைனா பம்பையில இருந்து இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் நாளைக்கு பழனி போயிருவாங்க. இன்னைக்கு நைட்டு பழனி போயிட்டு காலைல சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு ஈவினிங்லாம் நைனா வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைனா வந்தோன்னு ஒரு சூப்பரான விளாக் இருக்கு. நைனா மலையில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கோயில் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே ஃபுல் வீடியோ நாளைக்குள்ள வீடியோல பாத்துக்கலாம். இந்த வீடியோ எப்படியோ லென்த்தா தான் போயிருக்கோம். சோ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்பதான் நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.